பெர்லின் ஸ்னோபர்க்கில் நியோராவின் மெகா சேல் ஜனவரி 31ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை. சாரிகள் 70% வரை, லெஹங்கா 50% வரை, சுடிதார் 50% வரை சிறப்பு விலை கழிவு. நியோரா மாபெரும் மலிவு விற்பனையில் உங்களுக்கு தேவையான அனைத்து புடவைகளையும் தெரிவு செய்து மகிழுங்கள். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டில் பாலர் பாடசாலைகளில் வன்முறைகள் அதிகரித்து வருகின்றன. ஜெர்மனியில் பாலர் பாடசாலைகளில் வன்முறைகள் அதிகரித்துள்ளதாக புள்ளிவிவரம் ஒன்று தெரிவிக்கின்றது. குறிப்பாக நோட்ரேம் வெஸ்ட்பாலன் மாநிலத்தில் 2025ஆம் ஆண்டு 2481 வகையான வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பாடசாலையில் கல்வியை இருக்கின்ற பாடசாலை மாணவர்களினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த வன்முறை சம்பவங்கள் சம்பந்தமாக பாடசாலையில் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் யுகண்டம் என்று சொல்லப்படுகின்ற இளைஞர் அலுவலகத்திற்கு தகவல் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் 1084 குற்றங்கள் வயது வந்தவர்களால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு இவ்வகையான குற்றங்களின் தொகையானது 1238 இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2025ஆம் ஆண்டு இந்த குற்றவியல் சம்பவத்தினுடைய அதிகரிப்பு 80% இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக 2024ஆம் ஆண்டு இவ்வகையாக பாலியல் வன்முறை சம்பந்தமான வன்முறை சம்பவங்கள் 398 பதிவாக இருந்ததாகவும், ஆனால் 2025இல் 603 பதிவில் உள்ளதாகவும், இதில் எவக்சன் சொல்லப்படுகின்ற வளர்ந்தவர்களுடைய தொகை வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டவருடைய தொகை 75ஆகவும், சிறுவர்களுடைய 2025ஆம் ஆண்டு 162 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை பிள்ளைகளுடைய இந்த சம்பவம் 221 பதிவு செய்யப்பட்டிருந்த நிலை 2024இல் 2025இல் 581 பதிவாகி உள்ளதாகவும், உடல் ரீதியான வன்முறை சம்பவங்கள் 1628 2024இல் பதிவாகி இருந்த நிலையில் 2025இல் 3555 வகையான சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பராயம் அடைந்தவர்கள் 390 சம்பவங்களில் ஈடுபட்டதாக 2024இல் பதிவாக உள்ள நிலையில் 2025இல் 1084 வகையான சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் ரீதியான பாதிப்பு சம்பவத்தில் குழந்தை பிள்ளைகளில் ஈடுபட்டவர்களுடைய தொகையானது 1238 பதிவாகி உள்ளதாகவும், இது 2024 தொகையும் 2025இல் 2481 சம்பவங்கள் குழந்தைகளால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் 14 வயது சிறுவன் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். நோட்ரேம் வெஸ்ட்பாலன் மாநிலத்தில் உள்ள டோமாகன் என்ற பிரதேசத்தில் எரித்திரிய நாட்டைச் சேர்ந்த 14 வயதுடைய சிறுவன் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த பாடசாலை மாணவனானவர் வீட்டிலிருந்து வெளியேறியதாகவும் பின்னர் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை என்றும், பாடசாலை மாணவன் அன்றையில் இந்த சிறுவன் ஒரு கடற்கரை ஒன்றில் அருகில் இறந்த நிலையில் இவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாருடைய விசாரணையின் பிரகாரம் இந்த சிறுவனானவன் படுகொலை செய்யப்பட்டதாகவும் உடலில் அடிகாயங்கள் இருந்ததாகவும், இதன் காரணத்தினால் போலீசார் இந்த கொலைகாரரை கண்டுபிடிப்பதற்கு பொதுமக்களுடைய உதவியை நாடி நிற்பதாகவும், இந்த கொலை சம்பவங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற கொலைக்காரர் சம்பந்தமான தகவலை வழங்குபவர்களுக்கு அதிக தொகை சன்மானமாக 5000 யூரோக்கள் வரை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். ஜெர்மனி நாட்டில் வாகன ஓட்டுநர் அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான
செலவுகளை குறைப்பது தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜெர்மனியின் தற்போதைய அரசாங்கமானது வாகனசாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்குரிய செலவுகளை குறைப்பதற்கான சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த வாகனசாரதி அனுமதி பத்திரம் சம்பந்தமான விடயம் சம்பந்தமாக நிபுணர்கள் குழு ஒன்று ஜெர்மனியின் நகரமான கொஸ்லா என்ற பிரதேசத்தில் கூடியுள்ளதாகவும் 1700 இவ்வகையான நிபுணர்கள் இவ்வகையான ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது எதிர்வரும் காலங்களில் வாகனசாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்குரிய எழுத்து மூலமான பரீட்சைக்குரிய கேள்விகள் குறைக்கப்படும் என்றும், மேலும் வாகனசாரதி பத்திரத்தை பெறுவதற்கான ஓட்டுநர் பயிற்சிக்குரிய மனத்தியாளங்கள் குறைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கூடுதலாக இணைய வழி மூலமான சிமுலேஷன் சொல்லப்படுகின்ற நடைமுறை ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் எதிர்வரும் காலங்களில் வாகனசாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்குரிய செலவுகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க, இந்த புதிய நடைமுறை எப்பொழுது வரும் என்ற எதிர்பார்ப்புடன் புதிதாக வாகனசாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான பயிற்சி நெறிகளில் ஈடுபடுகின்ற மாணவர்களுடைய தொகை மிகவும் குறைவடைந்துள்ளதாக இவ்வகையான வாகனசாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்குரிய பயிற்சிகளை மேற்கொள்கின்ற பாடசாலைகளுடைய அதிபர்களுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 58% தொகை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது குறைந்துள்ளதாகவும், இதன் காரணத்தினால் பல இவ்வகையான வாகனசாரதி அனுமதி பத்திர பாடசாலைகள் மூட வேண்டிய அபாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க, ஒருவர் துவிச்சக்கர வண்டியை ஓடும் பொழுது இவர் ஏற்கனவே மது அருந்தியிருந்தால் இரத்தத்தில் மதுவினுடைய தொகையானது 1.1 ப்ரோ மில்லி என்று சொல்லப்படுகின்ற கணக்கில் இருந்தால் பூஸ்கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற தண்டனையானது 250 ரூபாய் அறப்படப்படும் என்றும், பிளன்ஸ் போக்கில் ஒரு புள்ளி இல்லாமல் போகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் ஒருவர் 1.6 ப்ரோ மில்லி இரத்தத்தில் கொண்டிருந்து துவிச்சக்கர வண்டியை ஓடினால் இவருக்கு 2 புங்குகள் இல்லாமல் போகும் என்றும் 250 ரூபா தண்டப்பணமாக அறவிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெர்மனி நாட்டில் அகதி நிலை பெற்ற சிறிய நாட்டவர்களின் வதிவிட உரிமையை பறிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜெர்மனியின் தற்போதைய உள்நாட்டு அமைச்சானது சிறிய நாட்டு அகதிகளுடைய அகதி விண்ணப்பம் சம்பந்தமாக ஏற்கனவே அவர்களுக்கு வதிவிட விசா வழங்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வதிவிட விசாவை மீளப் பெறுவது சம்பந்தமான மேல் விசாரணைகளை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது மொத்தமாக 41,887 பேருடைய இவ்வகையான விசா வழங்கப்பட்ட நடைமுறையை மீளப் பெறுவது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டதாகவும், இதேவேளை 93% மாணவர்களுக்கு தொடர்ந்தும் இவருடைய விசா வழங்குவதற்கு ஏற்ற முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. 2839 பேருக்கு மொத்தமாக இவர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்கள் மீள பெற்றுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இவர்களில் 310 பேர் பிழையான தரவுகளை வழங்கினார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இவ்வகையாக இவர்களிடமிருந்து வழங்கப்பட்ட விசாவை மீள பெற்றுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. கடந்த ஆண்டில் ஜெர்மன் அரசாங்கமானது இவ்வகையாக சிறிய நாட்டவர்கள் விடயத்தில் இவர்களுடைய வதிவிட விசாக்கள் சம்பந்தப்பட்ட விடயம் சம்பந்தமாக மீள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். இனி உலகச் செய்திகள். வளைகுடா பிரதேசத்தில் அமெரிக்க படைகளுடைய தொகையானது அதிகரித்துள்ள நிலையில் வளைகுடாவில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் எக்கணத்திலும் போர் மூழலாம் என்ற அச்சம் நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் ஈரானுடைய துறைமுக நகரமான பண்டார் அபாஸில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் மேல் நடைபெற்றதாகவும், இதேவேளையில் தெஹ்ரானில் கூட இவ்வையான குண்டுவெடிப்பு சம்பவங்கள் ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது இவ்வாறு இருக்க, ஈரான் நாட்டுடைய புரட்சிகர படையினுடைய தகவலின் அடிப்படையில் இது தற்செயலாக ஏற்பட்ட வெடி விபத்து என்றும் இது குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்றும் நடைபெறவில்லை என்றும் இந்த செய்தியை மறுத்திருக்கின்றது. ஈரான் நாட்டின் வெளிநாட்டு அமைச்சரான அப்பாஸ் ஆராய்ச்சியாளர்கள் கருத்து வெளியிடுகையில், ஈரான் அரசாங்கமானது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக உள்ளதாகவும், அதாவது அணு ஆயுத உற்பத்தி சம்பந்தப்பட்ட விடயத்தில் அமெரிக்காவுடைய கருத்துக்கள் கவனித்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தமது நாடு தயாராக உள்ளதாக அறிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம்
கேட்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். இல்ல சரி, ஓகே பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம். என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் இல்லாம இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. பெர்லின் ஸ்னோபர்க்கில் நியோராவின் மெகா சேல் ஜனவரி 31ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை. சாரிகள் 70% வரை, லெஹங்கா 50% வரை, சுடிதார் 50% வரை சிறப்பு விலை கழிவு. நியோரா மாபெரும் மலிவு விற்பனையில் உங்களுக்கு தேவையான அனைத்து புடவைகளையும் தெரிவு செய்து மகிழுங்கள்.